ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விளாக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது லாஸ்ட் சண்டே நாங்கள் போன இடம் தாங்க. வந்து நாங்கள் மார்னிங் ஒரு 5:45 கிளம்பி போன இடம் தாங்க நம்ம மெரினா பீச்சுங்க. இந்த மெரினா பீச்சில் யாரோட போனோம் பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ்ஸுங்க இவங்க. என் ஹஸ்பண்டோடைய மாமா பையன், அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மார்னிங் கிளம்பி போன இடம் தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சன்ரைஸு ரைஸ் ஆகி அதோட பிரகாசம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அங்கே எல்லாரும் பாருங்கள் வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறம் பயிற்சி நிறைய இந்த பசங்களாம் வந்து ஸ்கூலில் வந்து பயிற்சி மேற்கொண்டு இருந்தாங்க, ட்ரைனிங். அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பாவும் பிள்ளையும் பாருங்கள் இந்த கோட்டை கட்டுறாங்க, பார்த்தா சிவலிங்கம்மா. இதாங்க அந்த பையன், மாமா பையன், அவங்க ஒய்ஃபு. இவங்க நியூ கப்புள்ஸ். நாங்கள் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தோங்க. இது அவங்க அம்மா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் மார்னிங் போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். நான் போகிறதே இல்லை. இது அவங்களோட சேர்ந்து அவங்களும் பீச் பார்க்கணுன்னாங்க. ஸோ மார்னிங் எழுந்து கிளம்பி போனோம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த அடையார் வழியாக இந்த பக்கம் போனோம். எங்கே பார்க்குறீங்களா? நாங்கள் போன இடம் தாங்க அந்த பெசன்ட் நகர் பீச்சு. அதையும் பார்த்துட்டு வந்தோங்க. பார்த்துட்டு வரும்போது பாருங்கள் அந்த வியூ தாங்க இது. ஸோ அடையார் பிரிட்ஜு இது எல்லாமே பார்த்துட்டே வந்தோங்க. செம்மொழி பூங்கா. ஸோ இது க்ளோஸ் ஆகிருக்கு, இன்னும் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போகலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்க வந்து ஏன் மூடியே வச்சுருக்காங்க எல்லாம் பார்க்கணுன்னாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்னு போனோம். பாருங்கள் சாந்தோம் சர்ச் இது. சரி நம்ம முதல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க காரில் வந்தாங்க, நாங்கள் பைக்கில் போனோங்க. அண்ணா சமாதி யாராவது போகிறீங்கன்னா மார்னிங் 8:30 தாங்க திறப்பாங்க. நாங்கள் தெரியாமல் 7:30 போனோம், முடிந்தது. சரி அகைன் நாங்கள் பெசன்ட் நகரை பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி டிஃபனை சாப்பிட்டு தான் இருந்தாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் சமாதி, எல்லாரோடைய சமாதியும் பார்த்துட்டு வந்தோங்க. ஸோ பாருங்கள் நாங்கள் எல்லோரும் உட்காந்து அங்கேயே ஒரு சின்ன கடையில் டிஃபன் சாப்பிட்டோம். இது என்ன பார்க்குறீங்களா? பூரியும் உருளைக்கிழங்கு தாங்க. நல்லா இருந்ததுங்க. ஆனால் இந்த சட்னி தான் ரொம்ப சொதப்பல், நல்லாவே இல்லை. பூரியும் கிழங்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் போன இடம் தாங்க நம்ம எம்ஜிஆருடைய நினைவிடம். ஸோ இந்த சமாதி பார்த்துட்டு உள்ளே போனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பில்தரைங்க இந்த பக்கம் மரம் நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்துட்டே வந்து எல்லாமே. ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. 8:30 மேலே தான் திறந்தாங்க. நாங்கள் போயிட்டு அந்த இது பாருங்கள் அழகாக இருக்குது. இதுக்குள்ளே சமாதி. ஸோ இவங்களாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக காமிக்கிறதுக்காக உள்ளே போனோம். இது பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆருடைய நினைவிடம். இங்கேயே அவங்கள நிற்க வச்சு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவரோட பிறப்பு இறப்பு எல்லாமே எழுதியிருக்காங்க இந்த கல்வெட்டில். அப்புறம் பாருங்கள் ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா ஜெயலலிதா அம்மாவோடைய ஃபோட்டோ நினைவிடம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோவும் அந்த வாசனம் மக்களால் நான் மக்களுக்காக நான் அதை வந்து அந்த கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா அவங்களோட தோற்றம், அவங்க மறைவு. ஸோ இதையும் இந்த இடத்துல பதிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே நம்ம அண்ணா சமாதி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த பக்கம் போகலான்னு போனோம். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இங்கே ஒரு பஸ் போகுது. என்ன பஸ் பார்த்தா என் பையன் காமிக்கிறான், அம்மா இது நம்ம ஏரியா பஸ் மாட்டோன்னே ஏன்னா. ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்தால் இந்த பக்கம் பாருங்கள் அறிஞர் அண்ணா ஃபோட்டோவும் கலைஞர் அவர்கள் ஃபோட்டோவும் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அவங்க டைமிங் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டைமிங் எப்போன்றதை இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் தாங்க அலௌடு. ஸோ காலை 9 மணிக்கு தான் தொடங்குறாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பப்போ தொடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல இடம் பெருசு. பில்தரைகளும் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா வெயிலும் எங்களுக்கு இருந்துச்சு. வெயில் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். இந்த இடம்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல சைட்லலாம் உட்காரத்துக்கும் இடம் சூப்பராக இருந்தது. இந்த இடம் வந்துன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம். அவரோட தோற்றம் மறைவு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு
அப்படியே அந்த பக்கம் போனோம். அந்த பக்கம் போனால் நம்ம கலைஞர் அவர்கள் சமாதி, கலைஞர் ஐயாவோட ஃபோட்டோவும் இருக்குது பாருங்கள். இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவரோட தோற்றம் மறைவு, அவருடைய இடம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இவங்க நியூ கப்பல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது பாருங்கள், கலைஞர் அவர்களுடைய தோற்றம் மறைவு, அவரோட ஃபோட்டோவும் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குங்க. யாராவது இதை நோட் பண்ணியிருந்தீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மேலே வளைவு இருக்குல்லங்க, அதில் நடு வளைவில் மட்டும் நம்ம கிளாப் பண்ணால் சத்தம் கேட்குது, பேசினா எக்கோ கேட்குதுங்க. தள்ளி போய் இன்னொரு வளைவில் பேசினா இது கேட்கல. கரெக்டாக சமாதிக்கு நேரம் அந்த வளைவு இருக்குது. யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சத்தத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கேளுங்க. கேட்குதா? கேட்கல இப்போ செம்ம. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி மியூசியம் அங்கே ஒன்று இருந்ததுங்க, மியூசியம். ஸோ கலைஞர் மியூசியம் போய் பார்க்க போனோம். அதில் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நம்ம ஓடிபி வருது, அந்த ஓடிபி கொடுத்தா 4 பேர் அலௌடு. அந்த 2 ஃபோன் நம்பர் அண்டர் கிரவுண்டா இறங்கிட்டே போகுது, சுரங்கப்பாதை சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு ஏதோ என்ன மியூசியம்னா என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவரை ஃபோட்டோ அவரோட இது தானே, ஆனால் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ள ஏசி தான், சூப்பராக இருக்குது. அவர் தொடங்கின அவர் ஆட்சியில் செஞ்சது எல்லாமே ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க, வீடியோவாகவும் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ நான் இங்கே பாருங்கள், அவரோட நலத்திட்டங்கள் எல்லாமே பெரிய சைஸ் ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த இடமும் சூப்பராக இருக்குனால எல்லாருமே நின்று அதை பார்த்துட்டு இருந்தாங்க, ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அவர் ஆட்சியில் செஞ்ச நலத்திட்டங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படியே போய்ட்டு இருந்தால் அவ்வளோதான் சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே போகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க உள்ளே நல்லா இருக்குது, வீடியோலாம் போடுறாங்க. வீடியோவா அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து கலைஞரோட சின்ன வயசு அது சிலையாக செதுக்கியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு ஃபோட்டோ சின்ன வயசில் ஒரு பேசின போட்டி, அப்புறம் ஜெயிலுக்கு போனது, எத்தனை வருஷம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அது எல்லாமே இருக்குது. அப்புறம் பாருங்கள், தேட்டர் உள்ளே ஒன்று இருக்குது. அந்த தேட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அவருடைய என்னென்ன எழுத்தில் எழுதுனது, கதை, திரைக்கதை, வசனம், அவர் என்னென்ன சாதிச்சார், எவ்வளோ புக்ஸ் எழுதினார், அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்து என்னென்ன செஞ்சார், ஸோ இது எல்லாமே ஒரு தொகுப்பாக ஒரு வீடியோவாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு படமாகவே காமிச்சிருக்காங்க. ஒரு மினி தேட்டராகவே இருக்குங்க. அதில் சேர்லாம் நல்லா போட்டு சினிமாவில் எப்படி சாஞ்சிக்கிட்டு பார்ப்போம், ஏசி வேறு, ஏசி போட்டு சேர் போட்டு பார்த்துட்டே இருந்தோம். 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுங்க இந்த வீடியோ போக. ஸோ ஒரு மினி படம் பார்த்த மாதிரி இருந்தது, வெயிலுக்கும் நல்லா இதமாக இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது. அவர் எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அரசியலில் இந்த ஆங்கிலேயரை எதிர்த்து. ஸோ இதை பாருங்கள், இதெல்லாம் எத்தனை வாட்டி அவர் அந்த காலத்தில் பிரிட்டிஷை எதிர்த்து போராடினது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. நீங்களும் போனீங்கன்னா இதை மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அங்கே டைமிங்கும் இருக்குது. ஸோ இந்த மியூசியத்துக்கு டைமிங் பார்த்திங்கன்னா 10:30ங்க, 10:30க்கு தான் திறந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 9 மணிக்கு உள்ளே வந்தாலும் நம்ம இந்த மியூசியம் பார்க்கணுன்னா 10:30க்கு தாங்க அலவுடு, 10:30க்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் நம்பரில் 4 பேர் தாங்க போக முடியும். ஓடிபி வரும், ஓடிபி சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீவுக்கு யாராவது போகணுன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்று சொன்னார். முதன்முறையாக ஆட்சியில் அமர்ந்து வைத்தார் கலைஞர். அறிஞர் அண்ணாவுக்கு 100 விழா கண்டார். அவரது நினைவாக சென்னையில் நூலகம் அமைத்தார். தமிழ் மொழியை செல்வகையாக்கி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்தார் கலைஞர். சமுதாய சீர்திருத்த தொண்டு, வளர்ச்சி பணிகள், சமதர்ம நோக்கு ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் 3D ஷோன்னு அது ஒரு 3 மினிட்ஸ் இருக்காங்க. இது மாதிரி 3D ஷோ இருக்குது, அவ்வளோதாங்க. இது 3 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா இதை பாருங்கள், கலைஞர் ஐயா அவர்களோட நேர்காணல் மாதிரி நம்ம அந்த ஷோஃபாவில் உட்காந்தா டிவியில் தெரிவாங்க. ஸோ இதை ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இது நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலை வச்சு. ஏஇன்னு நினைக்கிறேன், ஐ திங்க்.
நல்லா ஆனால் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கிறத இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் இது மாதிரி வந்து எல்லாருமே வீடியோ எடுத்துட்டோம். வந்தவங்க எல்லோரும் எடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் எடுக்கல. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா பாருங்கள், அவரோட சிலை சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து நிற்கும். இதேமாரி தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெளியே வந்தோடனே ரொம்ப வெயில் தாகமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சாத்துக்குடி ஜூஸுன்னு போட்டிருந்தாங்க இந்த அக்கா கிட்ட வாங்கி குடித்தோம். நல்லா இருந்தது வெயிலுக்கு எதமாக. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் விருந்து கூப்பிட்டோம் இல்லைங்க. டைம் 12 மேலே ஆயிடுச்சு, 12:15. ஸோ நாங்கள் வந்து கடன்னு பிரியாணி பண்ணோம் அவங்களுக்கு. ஸோ 2 கிலோ பிரியாணி பண்ணோம். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பிரியாணி எப்படி வருமோ பயந்து பண்ணோம், ஆனால் நல்லபடியாக வந்துச்சுங்க. பாருங்கள், எல்லாம் சூப்பராக வந்துச்சு. எல்லாம் நல்லா சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது சொன்னாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம பிரியாணியும் கூட சிக்கன் 65 பண்ணோம். அப்புறம் மீன் வறுத்துருந்தாங்க. மீன் வந்து நல்லா வறுத்துட்டு சிக்கனும் கொஞ்சம் 65 பண்ணோம். முட்டை வச்சுருந்தோம். அப்புறம் ரைத்தா வச்சுருந்தோங்க. ஸ்வீட் கொஞ்சம் வச்சுருந்தோம். அவ்வளோதாங்க. நான் அதெல்லாம் எடுக்க முடியல. ஜஸ்ட்டு நான் சாப்பிடாம மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பை பாய் மக்களே.